நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருப்பத்தூரில் கைதி தப்பியோடிய விவகாரம் தொடர்பாக காவல் துணை ஆய்வாளர் காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்ததாக பழனி, முருகேசன், ரமேஷ், கங்காதரன் ஆகிய 4 பேரை பிடித்து நாற்றம்பள்ளி காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து நால்வரையும் சிறைக்கு அனுப்ப நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் உடற்பகுதி சான்று வாங்க காவல் உதவி ஆய்வாளர் மஞ்சுநாதன், காவலர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் 4 பேரையும் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. அப்போது கங்காதரன் தப்பிய நிலையில் மற்ற 3 கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் பணியின் போது மெத்தனமாகவும் கவனக்குறைவாகவும் செயல்பட்டதாகவும் கூறி மஞ்சுநாதன், ஸ்ரீனிவாசன் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உத்தரவிட்டார். விருதுநகரில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. சாத்தூர் அருகே சிந்தப்பள்ளியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை வெங்கடாச்சலபுரத்தில் உள்ளது. இயந்திரத்தினால் தயாரிக்கப்படும் இந்த ஆலையை சின்ன கொள்ளப்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் ஒப்பந்த அடிப்படையில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆலைக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த கழிவு தீக்குச்சிகளில் பற்றியதாக தெரிகிறது. தொடர்ந்து தீ மளமளவென பரவி ஆலையில் உள்ள இயந்திரத்திலும் பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து சென்ற சாத்தூர் சிவகாசி தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2,30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை விமான நிலையத்திற்கு துபாயில் இருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து துபாயில் இருந்து வந்து இலங்கை செல்வதற்காக வந்த டிரான்சிட் பயணிகள் 3 பேரை அதிகாரிகள் கவனித்ததாக தெரிகிறது. 3 கழிவறை சென்று திரும்பிய நிலையில் சிறிது நேரத்தில் அங்கிருந்து வந்த ஒப்பந்த ஊழியரை சோதனை செய்ததில் 2.5 கிலோ தங்க கட்டிகள் இருந்தது தெரியவந்தது. விசாரித்ததில் 3 பேரும் கழிவறை தண்ணீர் தொட்டியில் தங்க கட்டிகளை மறைத்து வைத்ததாகவும் அதனை எடுத்து வந்ததாகவும் அவர் கூறியதாக தெரிகிறது. தொடர்ந்து நால்வரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,05,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. முன்னதாக ஒகேனக்கலில் 6,500 கன அடியாக இருந்த அணையின் நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரித்தது. இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கன அடியில் இருந்து 98,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. KRS அணையில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் காவிரி நீர்வரத்து 1 லட்சம் கன அடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 36,242 கன அடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக மற்றும் கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டின. இதைத் தொடர்ந்து இந்த 2 அணைகளில் இருந்தும் தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் மேட்டூர் அணையில் வினாடிக்கு 50,000 கன அடியாக நீர்வரத்து முன்னதாக அதிகரித்தது. தொடர்ந்து அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக 50,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 36,242 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 117 அடியை எட்டியுள்ளது.
அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஆலங்குளம் துத்திக்குளம் செல்லும் சாலையில் தனியார் பீடி நிறுவனத்தின் குடோன் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதித்தனர். அப்போது முத்துராமன் என்ற இளைஞர் சாக்குப்பையில் 44,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். வேலூரில் வீட்டில் வைத்து நாட்டு துப்பாக்கி தயாரித்த நபர் கைது செய்யப்பட்டார். பேர்ணாம்பட்டு அடுத்த பாஸ்மார்பண்டா மலை கிராமத்தில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக சிலர் நாட்டு துப்பாக்கி தயாரிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து பேர்ணாம்பட்டு போலீசார் பாஸ்மார்பண்டா பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் சரவணன் என்பவரது வீட்டை சோதனை செய்தபோது 2 நாட்டு துப்பாக்கிகளை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நாட்டு துப்பாக்கிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழியரின் இருசக்கர வாகனத்தில் புகுந்த சாரை பாம்பு பத்திரமாக வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள அலுவலக ஊழியர்கள் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மொபெட் ஒன்றில் சுமார் 3 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று புகுந்ததை சிலர் பார்த்ததாக தெரிகிறது. இதையடுத்து சீர்காழியைச் சேர்ந்த பாம்புபிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் என்பவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடம் சென்ற அவர் இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கு அடியில் 200 மில்லி தண்ணீரில் 10 மில்லி பெட்ரோல் கலந்து பாம்பு இருந்த இடத்தில் ஊற்றினார். சில நிமிடங்களில் வாகனத்தில் இருந்து வெளியேறிய 3 அடி நீளமுடைய விஷத்தன்மையற்ற சாரை பாம்பை அவர் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவித்தார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நாமக்கல் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் சார் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை விரைவில் எட்டக்கூடும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய இடங்களை திருச்செங்கோடு சார் ஆட்சியர் அங்கித் குமார் ஜெயன் நேரில் ஆய்வு செய்தார். வெள்ளத்தின் போது பாதிக்கப்படும் மக்கள் தங்க வைப்பதற்கான முகாம்களிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு தங்களின் முக்கிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் 2 குடியிருப்புகளுக்கு இடையே வேலி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கிருஷ்ணா கார்டன் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ரிலையன்ஸ் கார்டன் வழியாக வருவதை தடுக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு வேலி அமைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து வேலியை அகற்றிவிட்டு அவ்வழியை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது மீண்டும் அப்பகுதியில் வேலி அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. இதை கண்டித்து கிருஷ்ணா கார்டன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தோர் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் ஊராட்சியில் தெருநாய்கள் கூட்டமாக சாலையில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலக்கால் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பிரதான சாலைகளிலும் கடை வீதிகளிலும் சுற்றித் திரிகின்றன. கடந்த வாரம் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை தெருநாய் கடித்து குதறியது. படுகாயமடைந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள மக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை ஆனைமலை அருகே 2 புலிகள் சாலை கடந்து வனப்பகுதிக்குள் செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆனைமலை டாப்ஸ்லிப் பகுதிக்கு விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அவ்வாறு தமிழக வனத்துறை சார்பில் ஜீப் மற்றும் வேன் சவாரி மூலம் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது அம்புலி பகுதி அருகே 2 புலிகள் சாலையை கடந்து வனப்பகுதிக்கு சென்றன. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருவள்ளூரில் மாத்திரை தொண்டையில் சிக்கி 4 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. திருத்தணி அருகே உள்ள பிஆர் பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வேலு சசிகலா தம்பதியினர் நெசவு தொழில் செய்து வருகின்றனர். காய்ச்சல் காரணமாக இவர்களது 4 வயது மகன் ஜோகித் அவதியுற்றி வந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் மாத்திரையை குழந்தைக்கு பெற்றோர் அளித்ததாக தெரிகிறது. அப்போது தொண்டையில் மாத்திரை சிக்கிக் கொள்ளவே உடனடியாக பெற்றோர் உறவினர்கள் சேர்ந்து குழந்தையை திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். ஆனால் குழந்தை சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுக்கும்போது பொடியாகவோ அல்லது உடைத்தோ கொடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் வெள்ளியம்பாளையத்தில் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். மாநகராட்சி குப்பைகள் திருப்பூரின் பல்வேறு பகுதிகளில் பயன்பாடற்ற பாறை குழிகளை தேர்வு செய்து கொட்டி வருவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் ஊத்துக்குளியில் உள்ள வெள்ளியம்பாளையம் பாறை குழியில் 10க்கும் மேற்பட்ட லாரியில் குப்பைகள் எடுத்து வரப்பட்டதாக தெரிகிறது. அப்போது பொதுமக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுகட்டாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் கழிவுநீர் குழாய் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். ஓஎம்ஆர் சாலை குமரநகரில் செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு செல்லும் ஓஎம்ஆர் சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் குழாய் புதைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதையடுத்து ஒருபுறம் சாலையை முடக்கி பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் முடிவடையும் முன்பே சாலையின் மறுபுறம் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி தொடங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆலங்குளம் அருகே மனவளர்ச்சி குன்றிய 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான சிறப்பு பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு படிக்கும் மாணவர்களை ஆட்டோ ஓட்டுநர் அருள்ராஜ் என்பவர் அழைத்து வந்து மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்லும் பணியை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி மனவளர்ச்சி குன்றிய 14 வயது மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக மாணவி தனது ஆசிரியரிடம் கூறியதன் பேரில் ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தென்காசி குற்றால அருவிகளில் குளிக்க 4 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் கடந்த 4 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழையின் தாக்கம் குறைந்து அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பத்துடன் மக்கள் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பள்ளி மாணவன் உயிரிழந்துள்ளார்.
ஜமீன் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் அப்துல் அகமது ஏசி மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார். இவர் தனது சகோதரரின் இருசக்கர வாகனத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் சுஹேல் அகமதுவுடன் பல்லாவரம் சந்தை சாலையில் அதிவேகமாக சென்றுள்ளார். அப்போது எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வாகனங்களில் வந்த 5 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சுஹேல் அகமது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்தோர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிட்லப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் விபத்து குறித்து விசாரித்தனர். அதில் ரீல்ஸ் எடுப்பதற்காக சிறுவன் அதிவேகமாக வாகனத்தை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அரங்கிற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கழிவறையில் இருந்து கழிவுகள் வெளியேறுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆடித்தபசு திருவிழாவை ஒட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை அரங்கு அருகே நகராட்சி நிர்வாகம் சார்பில் தற்காலிக கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து 10 நாட்கள் மேலாகியும் கழிப்பிடம் அகற்றப்படாததால் கழிவுநீர் வெளியேறி சாலைகள் தேங்கி நிற்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும் இது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தோட்டத்தில் கள்ளசாராயம் காய்ச்சிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ராஜாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கள்ளசாராயம் காய்ச்சப்படுவதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆயில்பட்டி போலீசார் அங்கு 2 பேரல்களில் சாராயம் காய்ச்சிய மணிகண்டனை கைது செய்தனர். தொடர்ந்து பேரலில் இருந்த 100 லிட்டர் சாராயத்தை கீழே ஊற்றி அழித்தனர். கடும் விலைவீழ்ச்சி காரணமாக கிருஷ்ணகிரியில் விவசாயிகள் முள்ளங்கிகளை அறுவடை செய்யாமல் உழுது அழித்தனர். போச்சம்பள்ளி, ஜம்புக்குட்டப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் முள்ளங்கி பயிரிட்டனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக முள்ளங்கி விலை வீழ்ச்சியடைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். 1 கிலோ முள்ளங்கி 4 ரூபாய்க்கு குறைவாக விற்கப்படுவதால் விரக்தியடைந்த விவசாயிகள் முள்ளங்கிகளை அறுவடை செய்யாமல் விளை நிலங்களிலேயே அறுவடை செய்யாமல் டிராக்டர் மூலம் உழுது அழித்து வருகின்றனர். இதனையடுத்து தமிழக அரசு காய்கறிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 10 வயது சிறுவனை நாய் துரத்தி கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராசிபுரம் நகர வங்கி தெரு பகுதியில் 10 வயது சிறுவன் நடந்து சென்றுள்ளான். அப்போது அங்குள்ள தெருநாய் ஒன்று சிறுவனை துரத்தி கடித்துள்ளது. இதில் சிறுவன் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார். இதனையடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 14 காளைகள் பங்கேற்றன. மாடுபிடி வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் களமிறங்கி காளைகளை அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்கம், குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மதுரையில் தாவேகா 2வது மாநில மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரமத்தி பகுதியில் வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணிகள் தற்போது முடிவடைய உள்ள நிலையில் மேடையை அலங்காரப்படுத்துவதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேடையின் பின்புறம் விஐபிகள் தங்குவதற்காக 3 ஏசி அறைகள், பொதுமக்கள் அமர்வதற்கான கேலரிகள், புழுதி பறக்காமல் இருக்க தரை விரிப்பான்கள் அமைக்கும் பணி உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மாநாட்டின் நுழைவாயிலில் மலை போன்ற அமைப்பில் ஆர்ச் அமைக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூரில் கொடூரமாக கல்லால் தாக்கி நாயை கொலை செய்த 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் நாய் ஒன்றை கொடூரமாக கல்லால் தாக்கி கொலை செய்தனர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாக அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விலங்குகள் நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் நடுக்காவேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாய் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரில் விதிமுறைகளை மீறி அதிக அளவு மண் அள்ளிய லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டறை பெரும்புதூர் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அரசு அனுமதியோடு சவுடுமண் குவாரி இயங்கி வருகிறது. இந்நிலையில் அனுமதி வழங்கப்பட்ட அளவை விட அதிகமாக நாள் ஒன்றுக்கு 2000 லாரிகளில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 45 நாட்களில் எடுக்க வேண்டிய 2000 லோடு மண் 5 நாட்களில் எடுக்கப்படாததால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படும் என அப்பகுதியினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்த அப்பகுதி மக்கள் லாரிகளை சிறைப்பிடிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். வத்தலகுண்டில் காளியம்மன் கோவில் முதல் உசலம்பட்டி பிரிவு வரையிலான சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் புகார்கள் எழுந்தன. தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடப்பட்டது. அதன் பேரில் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டு இருந்த மேற்கூரை தாவரங்கள், தடுப்புகள், பதிக்கட்டுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அப்புறப்படுத்தினர். பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.